அதே வண்டிதான். சீமா இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. நம்ம உள்ள போகணுமா? அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லாம வாங்க. ரோட்ல கார் நின்னு போய் தண்ணி கேட்டீங்களா? அவங்க தானே? எங்க எப்படி? அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? மேம், அது என்னோட பேரு சீமா பரத்வாஜ். நாங்க இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் மேம். உங்களால தான் எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். எங்க பிரச்சனையை உங்ககிட்ட விளக்கமா சொல்றதுக்கு உள்ள அனுமதிக்கிறீங்களா ப்ளீஸ்? முடியாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல உங்க 2 பேரையும் நான் பார்த்தேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணி என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து போயிடுறீங்களா? மேம் ப்ளீஸ், நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. பரத்வாஜ் குடும்பத்தை பத்தி நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வேணும்னா நீங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். தயவு செஞ்சு நான் பேசுறத ஒரு முறை கேளுங்க. ஒருவேளை நான் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்து எங்களுக்கு உதவுவீங்க. எங்க பாருங்க, உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேம் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் தான். உங்களால ஒருத்தருடைய உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஆனா 5 நிமிஷத்துல கிளம்பிடணும். உள்ள வாங்க. சரி சொல்லுங்க, 2 பேரும் என்ன சொல்ல வந்தீங்க? இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. இது என்னது? சாரி, இதுல எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த பழங்காலத்து பெயிண்டிங் எதுக்காக என்கிட்ட காமிக்கிறீங்க? கொஞ்சம் கவனமா பாருங்களேன் ப்ளீஸ். இது பார்க்கிறதுக்கு ஹேண்ட் டிசைன் மாதிரி இருக்கு. நாங்க இத பத்தி தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். இது நீங்க இந்த டிசைனை முதல்ல எங்க பாத்திருக்கீங்க? நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க இதை எங்க பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சு போய் இதை போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அது இது என்னோட பர்த் மார்க். அதாவது பிறந்ததுல இருந்தே இந்த அடையாளம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னா என் சந்தேகம் சரிதான். இது பாருங்க, நான் இப்ப சொல்ல போற கதையில நிச்சயமா உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. நான் உங்களுக்கு மொத்த கதையையும் சுருக்கமா சொல்லிடுறேங்க. அப்பதான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. சீமா எங்க? அது வந்து திடீர்னு சீமாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்கேன். எனக்கு இவங்க பேசுறத பார்த்தா சந்தேகம் தான் அதிகமாகுது. நேத்தும் சீமா யாரையோ பாக்குறதுக்கு போனா. நான் சசியை என்னோட வசப்படுத்தி சீமா எங்க போனான்னு பாத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். ஆனா அப்பவும் எனக்கு சரியான விவரம் கிடைக்கல.
நானே தெரிஞ்சுக்கிறேன். சீமா நிஜமாவே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காளா? நீங்க எல்லாரும் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமக. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமக. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமக. இவ எதுக்காக இப்ப மந்திரம் படிக்கிறா? என்ன பண்ண போறா? இந்திராவதி நீங்க என்ன என்ன நடக்குதுங்க? நான் ஏதாவது செஞ்சாகணும். இந்திராவதி என்ன பண்றீங்க? என்ன ஜனவி, நம்ம இங்கிருந்து போயிட்டாவா? இப்படித்தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அடையாளத்தை தேடி தேடி உங்க பின்னாடி வர வேண்டியதாயிடுச்சு. இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னா, போன ஜென்மத்துல நான் இந்த போட்டோல இருக்க லேடியா இருந்தேனா? அப்புறம் இங்க இருக்காரு இவர்தான் போன ஜென்மத்துல உங்க புருஷன், அப்புறம் இந்த ஜென்மத்திலயும் இவர்தான் உங்களுடைய புருஷன். am I right? சரியா சொல்றீங்க. உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? போன ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படிலாம் எனக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? கொள்ளை அடிக்கிறதுக்கு நல்லாவே திட்டப்பட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உங்களை மாதிரி ஃப்ராடுங்களா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். வெறும் half an hourல போன ஜென்மத்து கதையெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? இது பாருங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க வேணா என் கூட வாங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சாரி, உங்க கூட எங்கேயும் வர விருப்பம் இல்ல. அப்புறம் இந்த கதையை கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு 2 பேரும் எங்க இருந்து போறீங்களா? மேம் இங்க பாருங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். ரொம்ப அவசியமா தேவைப்படுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகலன்னு வைங்க, நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். மேம் நான் சொல்றது ஒரு முறை கேளுங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இதை பிடிங்க. ஐயோ, நானே உங்க 2 பேரையும் வெளியே கொண்டு போயிடுறேன். Get out. அமர், மேம் Get out. ப்ளீஸ். Out. மேம் போங்க வெளியே. வந்துட்டாங்க பூர்வ ஜென்மத்துக்கு அதை எடுத்துட்டு. மேம் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மேம்